எப்படியாவது இந்த ஊர்ல 3 சென்ட் நிலம் வாங்கிட்டா எனக்கு அதுவே போதும்டி. 3 சென்ட் போதுமாக்கா? 3 சென்ட் வாங்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு. 3 சென்ட் வாங்கவே கஷ்டமா இருக்கா? மோ, எனக்கு தெரிஞ்ச இடத்துல 4-5 சென்ட் இருக்குது. என்னடா சொல்றேன், நிஜமாவா? நிஜமாதாமா, நேத்து கூட என் ஃப்ரெண்டுக்கு 2 சென்ட் வாங்கி கொடுத்தேன். அப்ப இருடா மோத்தி, பீரோல ஒரு கவர் இருக்குது, எத்தனை வா. இந்தாயா. சரிடா, இதுல 5 லட்சம் ரூபாய் இருக்குது, உடனே போய் 4 சென்ட் வாங்கிடு. 5 லட்சம் ரூபாவா? வாங்கிடுறேன். 1 hour later. அம்மா, வாங்கிட்டியாப்பா? என்கிட்ட சொன்னா வாங்காம இருப்பனா? இதோ பாரு, பாகு, சாக்லேட், வெள்ளனா, குட்டி கூரா 4 சென்ட் வாங்கிட்டேன். நீங்கெல்லாம் ஏன் அதிர்ச்சி ஆவறீங்கன்னு தெரியுது. சும்மா விட்டுருவா நானு. இந்த 4 சென்ட் வாங்குறதுக்கு ஒரு பிஸ்கட் சென்ட் ஃப்ரீயா வாங்கிட்டல. அதுக்கு போய் 5 லட்சம் ரூபாய் கொடுக்குற. இந்த மீதி 4 லட்சத்து சில்லற. சீக்கிரமா குளிச்சிட்டு டியூஷன் கிளம்பலாம்னா? சரிக்கா. அடிங். டேய் யாரே நச்சா? நது தேவா. டேய் யாரா மாமா மரியாதையா பேசுற? அவ்வளவுதான் உனக்கு. அக்கா நான் அவன சப்போர்ட் பண்றா. டேய் அவர் அடிச்சாலும் நம்ம வாங்கிக்கலாம். அமைதியா வாடா. மோதி நம்ம மேல இவ்வளவு பாசமா இருக்கா? 1 hour later. கரமா இங்க கொஞ்சம் வாயா. நேச்சலாம். ஆயா இத வச்சு கையங்கல்ல போட வச்சு. என்னால உடைக்க முடியல மாமா. கொஞ்சம் வச்சு கூட. அவ்வளவுதானே, தள்ளு. இது ஒரு விஷயமா? என்னடா இங்க சத்தம்? ஐயோ, ஏன்டா இது வச்சா? ஐயா, நீதான் உடைக்க சொல்லி மோதிக்கிட்டு சொன்னியாமே, அதான் வச்சேன். அட பாவி, எவ்வளவு போய் சொல்றான் பாரியா. போய் சொல்றேனா? டேய், வச்சது இல்ல, ஆமால போய் சொல்றியா? ஒழுங்கா இத ரெடி பண்ணி குத்துரு, இல்ல சா வச்சிருவேன். எப்படி பழிவான பாத்தியா? எங்க நீ நல்ல பொண்ணு ஆயிட்டு பயந்துட்டு இருக்கா? போறியா? போறியா? போறியா சொல்லு. போறியா? டேய், ஒழுங்கா நாளைக்கு வேலைக்கு போடு, இல்ல அத்தே சா வச்சிருவேன் உன்னை. ஆயா நாடி ஆயா கண்ணுல பொறை வந்துச்சுல்ல, அதனால பாத்தனா வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அப்படியா? சரி சரி, உள்ள கூட்டின்னு போ. ஐடியா. ஐயோ, கண்ணுல பறவை வந்துச்சா? ஐயோ, கண்ணுல பறவை வந்துச்சா? ஐயோ, என்னடா ஆச்சு? அம்மா, என் கண்ணுல பறவை வந்துச்சுமா. பொறை வந்துச்சா? டேய், பொறையெல்லாம் வயசான தாண்டா விழ, உனக்கெல்லாம் விழாதுடா. யார் சொந்த? இந்த பாரு போறேன். இந்த பொறைய தூக்கி போட்டு விளையாடிந்தேன். ஸ்லிப் ஆகி கண்ணுல பறவை வந்துச்சு. நானும் எங்கேயும் 10 நாள் வீட்டு விட்டு வெளியே போக மாட்டேன். உன் கண்ணுல பொறை வந்துச்சானே எனக்கு தெரியாது. இப்ப உனக்கு அரவணை போது பாரு.